இந்த படிக்கோலம் பாருங்கள், ரொம்ப சுலபமானது. 10 புள்ளி 2 வரிசை 2ல் முடியணும். சுற்றிலும் இந்த மாதிரி ஒரு லைன், அவுட்டர் லைன், அண்டு உள் பக்கம் இந்த மாதிரி படி அந்த புள்ளி மேலேயே வைக்கணும். நடுவில் வந்து எல்லா கூடையும் இணைச்சிடணும். இணைச்சிட்டு எல்லாம் நிறைய ஸ்கொயர்ஸ் வரும் அழகாக. நடுவில் வந்து ஒரு ஸ்வஸ்திக் போட்டுட்டு சுற்றிலும் நீங்கள் ரெட் கலரில் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கலாம். இல்லைன்னா காவி கூட போடலாம். அரிசி மாவில் கோலம் போட்டால் காவியும் போட்டால் படிக்கோலத்துக்கு ரொம்ப இது அழகாக இருக்கும். அப்புறம் இந்த ஒவ்வொரு சதுரம் இருக்குது இல்லையா, அதுலேயும் ஒவ்வொரு டார்க் கலர், அடர்ந்த கலர், பச்சை ஆர் எனி டார்க் கலர் கொடுத்து ஒவ்வொரு சதுரமும் இந்த உள் சதுரம் ஃபில் பண்ணலாம். அதை ரப்பலாம். ரொப்பிட்டு கலரிங் அதை பண்ணிவிட்டு உள் பக்கம் வெளி பக்கமும் இருக்கிற சதுரம் இருக்கு இல்லையா, அதுக்கு இது கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒயிட் கலரில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். நல்லா எல்லாம் சுற்றிலும் இருக்கிற சதுரத்துக்கு வெள்ளை கலரில் மாவு, வெள்ளை மாவு போட்டு ரவுண்டாக சுற்றி ஒயிட் கலர் கொடுத்துட்டு அப்புறம் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த படிக்கு ஒரு கலரிங் கொடுக்கலாம். லைட்டாக ஒரு ரோஸு, பிங்க் அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்ல அட்ராக்டிவ் கலர். எனி கலர் கொடுக்கலாம். இந்த மாதிரி பிங்க்கு நான் கொடுத்துருக்கேன் இங்கே. அதை ஃபுல்லாக அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்வஸ்திக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்வஸ்திக் கோடு மேலேயே ஒரு நல்ல ஒரு கலர் அது பண்ணால் கொஞ்சம் படிக்கோலம் நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த பக்கம் நடுவில் ஒரு புள்ளி, இந்த ஸ்வஸ்திக்கு சுற்றியும் கொடுக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்கள், பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கோலத்தை ஈஸியாக கற்றுக் கொடுக்கலாம்.